மொத்தம் பாரு 896 கிலோமீட்டர் 897 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். இப்போ சென்னையிலேருந்து எடுத்து பெங்களூர் போய் மொத்தம் 39,000 கிலோமீட்டரா? அதே மாதிரி லோக்கலில் சுத்த மட்டும்தான் இந்த 17 kWh பேட்டரி 22 kW. ஸோ இப்போ இந்த 90லேருந்து இம்மீடியட்டாக எனக்கு வந்து ஒரு 110 டார்க் வேணும். இந்த இடத்துல நான் வண்டி அசால்ட்டாக சொல்கிற பேச்சு கரெக்டாக கேட்குது. நான் கார் எடுத்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸ்போர்ட்ஸ் மோடு தான் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மோடு தான். என் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்கவங்க வாங்க போகிறவங்க எல்லாரும் இந்த வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுவும் வந்து பெட்ரோல் டீசல் போடாமல் ஒரு ஈவி வச்சுக்கிட்டு வேறு லெவல். காரில் மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் சான்ஸ் கிடச்சிதுன்னா ஓப்பன் ஸ்பேஸ்லேயே படுப்பேன். ஏன்னா அதுக்கான கொசுவலை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் மடக்கிற கொசுவலை வாய்ப்பே கிடையாது. எல்லா பெட்ரோல் டீசல் வண்டியும் இதுக்கிட்ட ஒன்று கிட்ட கூட வர முடியாது. அந்த டார்க்குக்கும் அதுக்கும் 100, 110, 90 வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி. இந்த மாதிரி சான்ஸ் நேற்று மட்டும்தான் இதை ட்ரை பண்ணேன். நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணலை. இன்னும் நான் வந்து ஒசூர் போய் பெங்களூர் போய் காலையிலேருந்து ஷூட் பண்ணிட்டு திருப்பி எங்கேயாவது கிளம்பி கோயம்புத்தூர் போய் பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். கிட்டத்தட்ட வேலூர் தாண்டிட்டாவே எக்கச்சக்கமான சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. தடிக்கு விழுந்தாவே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. வந்து ப்ரைவேட் இது எக்கச்சக்கமாக இருக்குது. போகும்போது தான் மேடு, வரும்போது ஃபுல்லாக இறக்கும். ரீஜன் 2ல் போட்டு விட்டேன். இது வந்து 120 kW. ஓகே, இது ஜியானில் போட்டோன்னா சல்லுன்னு ஏறுதுங்க. காசு தான் கொடுத்தோன்னா ஏறுது. 2.7 kW ஏறிட்டு இருக்கு. அங்கே கிருஷ்ணகிரி வந்தேன். ரிலாக்ஸில் வந்து சார்ஜ் போட்டிருக்கோம், போயிட்டுருக்கு. இங்கே பெங்களூர் வந்தாக்கா பெங்களூர்லேயும் ஒரு ஜியான் தான். அண்ணே ஒர்க் பண்ணுமா, நம்பிக்கையோடு வரேன், சொதப்பி விட்றாத. ஆப்பில் செக் பண்ணால் ஒரு 89%, 90% போகிறோம். எனக்கு இது இருந்தால் போகிறோம். ஒரு டிஃபன் காப்பி சாப்பிட்டு வர நேரத்தில் சார்ஜ் ஆகிடுச்சு பாரு ஃபுல்லாக. படுத்து தூங்க, வண்டியை ஃபேனை வச்சுட்டு சும்மா சூப்பராக படுத்து தூங்கியாச்சு. அங்கே E-Wheeler ரைட் வித் ப்ரைட். ஃபஸ்ட் டைம் கிளம்பி சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னை டு பெங்களூர் நான் ட்ரிப் பிளான் பண்ணேன். 100% வீட்டிலேருந்து எடுத்தேன். நாளைக்கு பெங்களூரில் ஒரு சின்னதாக ஒரு ஷூட். கேஸ் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு பர்னர் கமர்ஷியலுக்காக, அதுக்காக என்ன கூப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து சகலகலாட்டியில் வரும் பாருங்க. 90 தான் பேட்ரி பர்சன்ட் வந்து 46 இருக்குது. அழகாக சார்ஜ் போட்டுடலாம். காஞ்சிபுரம் வந்து ஜியானில் போட்டோன்னா சல்லுன்னு ஏறுதுங்க. காசு தான் கொடுத்தோன்னா ஏறுது. அடுத்தது நேராக பள்ளிக்கொண்டாவோ அதுக்கு ஆம்பூர் பக்கமாக போய் தான் அடுத்த சார்ஜ். ஃபுல்லாக மேடு இல்லை, கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர் வரைக்கும் ஃபுல் மேடு. 14.5 kW வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். இப்போ 450 ரூபா, 450 rupees ஆச்சு. கிட்டத்தட்ட வேலூர் தாண்டிட்டாவே எக்கச்சக்கமான சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. தடிக்கு விழுந்தாவே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. ஜியோ பிபி மட்டும் இல்லாமல் வந்து ப்ரைவேட் இது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தா இந்த E-Drive வந்து எங்கேயாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. மீதியெல்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணல. ஓகே, அவனுங்க ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கானுங்க, அதுதான் உண்மை. மற்றபடி ப்ரைவேட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஹுண்டா இது அது இதுன்னு நிறைய வச்சுருக்கானுங்க. பள்ளிக்கொண்டாவில் வந்து ஆரியாஸ் ஹோட்டல் ஆரியாஸ்ன்னு சொல்லி என்ன, அங்கே வந்து ஜியானில் தான் சார்ஜ் போட்டேன். திருப்பியும் ஒரு 14 kW 50% தான் சார்ஜ் போட்டுறேன். கிருஷ்ணகிரியில் உள்ள ரிலாக்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன். கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர் போகும்போது டோலுக்கு முன்னாடியே ரிலாக்ஸ். இது வந்து 120 kW. ஓகே, இது பாருங்கள் எவ்வளோ ரூபா ஆச்சுன்னு கூட இதுலேயே வந்து ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் வந்துடும் போது. கிட்டத்தட்ட ஒரு 15 kW 50%. இது வந்து ஒரு 481 ரூபாயா வந்து சார்ஜ் ஆகிருக்கு. 24 ரூபா வந்து ஒரு கிலோவாட். நல்லா ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஏறிடுச்சு. யூடியூப்பில் என்னோடய வீடியோ பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் நான் வந்து ஒசூர் போய் பெங்களூர் போய் காலையிலேருந்து ஷூட் பண்ணிட்டு திருப்பி எங்கேயாவது கிளம்பி கோயம்புத்தூர் போய் பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். 100% சார்ஜ் ஆகிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ட்ரிப்பி 335 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அது இருக்கும். நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே அங்கே A2Bயில் வந்து ஒரு டிஃபனை சாப்பிட்டு ஒரு காப்பியை சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போனாக்க கிளைண்ட்டு ரூம் போடுவார்னு பார்த்தாக்க ஒரு ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, இருக்கவே இருக்குது நம்ம கேரவேனில் செட்டப்பு. படுத்து தூங்க, வண்டியை ஃபேனை வச்சுட்டு சும்மா சூப்பராக படுத்து தூங்கியாச்சு. அங்கேயே குட் மார்னிங் செம்ம குழு. அப்படியே இதிலே படுத்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக இதிலே படுத்தாச்சு. வேறு ஃபஸ்ட் கிளாஸ் செம்மையாக இருக்குது, சான்ஸே கிடையாது. ஃபேன் நைட்லாம் குளிர்ச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு
மொபைல் ஃபோன் சார்ஜ் போடலாம் யூஎஸ்பி வழிக்கா. சான்ஸே இல்லை. நம்மளுக்கு எங்கே எந்த இடத்துல பிடிக்குதோ அங்கே வச்சு படுத்துக்க வேண்டியது தான். காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஃபோன் அடித்தா, அப்புறம் சார் வந்து காலைல ஃபோன் அடித்தார். நான் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். 2 days பெங்களூர் ட்ரிப்பு, சரியான ட்ரிப்பு. ஒரு 3 இடத்துல சார்ஜ் போட்டேன். அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து வரும்போது 3 இடம். அப்புறம் வந்து ஃபுல்லாக லோக்கல்லையே சப்ஸ்கிரைபர் வீட்டில் அங்கே எங்கே சார்ஜ் போட்டு நல்ல வண்டி, நல்ல சம மைலேஜ். உண்மையிலே லோக்கல்லாம் சுற்றுறது அருமையான வண்டி. இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லைன்ற கோபம் மட்டும்தான் இருக்குது, தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி. இது சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டு எல்லா இடமும் வந்துட்டா இந்த 30 kW பேட்டரியை மோர் தென் சஃபிஷியன்ட் எல்லாருக்குமே. ஜென்ரலாகவே விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லைன்ற கோபம் தான் எனக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. வந்தாச்சு, கிருஷ்ணகிரி வந்தாச்சு. இங்கே நான் வந்து பெங்களூர் எடுக்கும்போது வந்து 97%. என்ன அதை விட்ட நேராக இப்போ கிருஷ்ணகிரி வந்துட்டேன். கிருஷ்ணகிரியில் டோல் தாண்டா ரைட் ஹேண்ட் சைடு ரிலாக்ஸ் இருக்குங்க போடுவேன். வண்டி பாருங்க பாஸ், 100 ஓகே, 100, 110, 90 ஓகே, செம. பேட்டரி பர்சன்ட் பாருங்க 43. டோல் இருக்குது. டோல் தாண்டினோடனே பக்கத்துலேயே இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும் ரிலாக்ஸ். இது இப்போ ஏற்கனவே ஒரு டாடா நெக்ஸான் ஒன்று சார்ஜ் போட்டிருக்கேன். சாரும் கிளம்பிட்டார். இப்போ எனக்கு வந்து ஃபுல் சார்ஜில் ஏறிடும். ஓகே, கன்பி. இங்கேருந்து பெங்களூர் போகும்போது ஒரு ரிலாக்ஸில் தான் இங்கே தான் போட்டேன். இதே இடத்துல போட்டு நைட்டில் போட்டேன். திருப்பி வந்து இதே இடம் தான். ரிலாக்ஸில் சார்ஜ் போயிட்டுருக்கு. உள்ளே தான் சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு உட்கார சிட்டிக்கு வாங்கி தராங்க. சந்தோஷமாக இருக்குது. உள்ள எம்டியும் என்னுடைய ஃபாலோவரும். இப்போ சார் வந்து கார்த்திகேயன் சார் இருக்கார். அவர் கூட போயிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம சேனல் பார்க்குறாங்க. அப்போ ஒழுங்காக பண்ணணும்ல, ஒழுங்காக பண்ணு, மரியாதை காப்பாற்றிக்க. நல்ல விஷயம் சொல்கிறோம். அது கூட தேவைப்படுப்போம் நகைச்சுவையோடு சொல்கிறோம். அவ்வளோதான். எப்படி சொன்னால் நான் போய் ரீச் பண்ணணும். கரெக்டு தானே? நல்ல விஷயத்துக்கு போய் ரீச் பண்ணணும். சில விஷயம் ஓப்பனாக போல்ட்டாக பேசுகிறோம். அது சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. பிடிக்காத பற்றி நம்பிக்கை ஆச்சு. எப்பவும் பிடிக்காது, ஆயிரம் சொல்லிட்டே தான் இருப்பான். பிடிக்கிறவங்களுக்காக செய், ஒழுங்காக பண்ணு, ஹானஸ்ட்டாக பண்ணு. கரெக்டாக ஓகே ஆயிடுச்சு பாஸு. ஓகே, இவ்வளோ சார்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour டைமு ஃபுல்லாக 100% ஆகிடுச்சு. பில்லு எவ்வளோ சரி காட்டுறேன், பில்லு காட்டுறேன். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அங்கே போகும்போதே கரெக்டாக தெரியும், லைட்டிங் தெரியும், லைட்டிங் தெரியும். வந்து உள்ள ஒரு காஃபி சாப்பிட்டு டிஃபன் கிரௌண்ட் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, எஸ்ஓஸ் வந்து 41லேருந்து 99 100% போட்டிருக்கேன். 16.14 kW 16 kW வந்து டெலிவரி ஆகிருக்கு. அதுக்கான ரூபா பாருங்கள் 457 ரூபா தான் பாயிருக்கு. ஓகே, இந்த வண்டி வாங்கி ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போய் சுற்றிட்டு என் வேலைலாம் முடிச்சுட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு கார்லேயே படுத்து உருண்டுட்டு என்னோட அப்பளும் போனார் ஜாலியாக இருந்துட்டு வந்தாச்சு. வண்டி சொல்கிற பேச்சு அப்படியே கேட்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. மொய்யால் கொடுத்த காசுக்கு ஓவராக கூறாண்டான்ற மாதிரி வண்டி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுது. சான்ஸே இல்லைங்க. ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால பயமாக இருக்குன்னு நினைப்போம், பேட்டரி கிட்டே இறங்கிடுச்சுன்னா. அதெல்லாம் ஒரு கவலை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி முடித்த உடனே இம்மிடியட்டாக நீங்கள் ட்ரைவ் மோடுக்கு மாற்றிடலாம். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அப்போ மட்டும் தான் தேவைப்படுது. அப்போ மட்டும்தான் அந்த புல்லிங் தேவைப்படுது. ஃப்ளைட்டு மாதிரி தேவைப்படுது. எல்லாரும் தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கு வண்டி. வாய்ப்பே கிடையாது. எல்லா பெட்ரோல் டீசல் வண்டியும் இதுக்கிட்ட ஒன்று கிட்ட கூட வர முடியாது அந்த டார்க்குக்கும் அதுக்கும். பெங்களூர் ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், திருவண்ணாமலை நைட்டு வந்துட்டேன். சரி வந்தாலும் நைட்டு வந்து சார்ஜ் போட வேணாம், நாங்கள் ஹை வோல்டேஜ் கொடுத்து நேரானுங்க. இன்னும் திருந்தவே மாட்டானுங்க. இந்த சரி காலைல எழுந்து இப்போ தான் சார்ஜ் போட்டேன். அங்கே கொடுத்தாங்களே பிஎம்டி அவங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகுது, 16 amps ஏறிட்டுருக்கு. போட்டு ஒரு 5 minutes 33 seconds ஆகுது. காட்டுறது கீழே போயிட்டுருக்கு. 5 minutes 33 seconds ஆகுது. 2.7 kW ஏறிட்டுருக்கு. வோல்டேஜ் 192 DC 14 amps. செம்ம. இந்த வாழ்க்கைலாம் உண்மையிலே ஒரு தவ வாழ்க்கை. இதில் குடுப்பனை இருக்கணும். போன ஜென்மத்தில் குடுப்பனை இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு தூங்கக்கூடிய ட்ராவலில் நிறைய பேர் இருப்பீங்க. பட் ட்ராவலில் இருந்தால் கூட இல்லை உங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து தங்குவீங்க. ஆனால் பிடிச்ச இடத்துல அவங்களால ஓப்பன் பிளேஸை படுக்க முடியுமா? எங்களை மாதிரி அதுக்கு மட்டும்தான் முடியும். இந்த வாழ்க்கைலாம் உண்மையிலே ஒரு தவ வாழ்க்கை. இதில் குடுப்பனை இருக்கணும்.
போன ஜென்மத்தில் கொடுப்பன இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு தூங்கக்கூடிய ட்ராவலில் நிறைய பேர் இருப்பீங்க. பட் ட்ராவலில் இருந்தால் கூட இல்லை உங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து தங்குவீங்க. ஆனால் பிடிச்ச இடத்துல அவங்களால ஓப்பன் பிளேஸை படுக்க முடியுமா? காரில் மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் சான்ஸ் கிடச்சிதுன்னா ஓப்பன் ஸ்பேஸ்லேயே படுப்பேன். என்னோட அதுக்கான கொசுவலை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் மடக்கிற கொசுவலை எப்போவுமே காரில் இருக்கும். அப்படியே இயற்கையாக காற்று வாங்கிட்டு அப்படியே மலையை பார்த்துக்கிட்டு ஜாலியாக படுத்துக்கிட்டு அதெல்லாம் வேறு லெவல். டிரைவர்ஸ் வேறு, ஏன்னா டிரைவர்ஸோடைய வேலையே அதான் பாவம். அவங்களுக்கு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இது ஒரு தொழிலாக பண்ணுறாங்க இது மாதிரி. பட் ஆனால் என்ன மாதிரி ஹாபியாக பண்ணுறவங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்து வச்சு இது மாதிரி கன்வர்ஷன் பண்ணி மாற்றி அதை என்ஜாய் பண்ணுறதுன்றது வேறு, உண்மையிலேயே வேறுங்க. அதுவும் வந்து பெட்ரோல் டீசல் போடாமல் ஒரு ஈவி வச்சுக்கிட்டு வேறு லெவல். நேற்று என்ன பண்ண கிருஷ்ணகிரியில் வந்து ரிலாக்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை வந்த நைட்டு 110 பேட்ரி வந்து அப்படியே நின்றுச்சு பேட்ரி. அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல எனக்கு வந்து இந்த ஸ்பீடில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய இடத்துல எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படின்னா நான் வந்து ட்ரைவ் மோட்டை தான் போடுவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் போகும்போது அந்த 120 சொல்கிறேன். இந்த ட்ரைவ் மோடில் வந்து 90. ஓகே, ஸோ இப்போ இந்த 90லேருந்து இம்மீடியட்டாக எனக்கு வந்து ஒரு 110 டார்க் வேணும். ஸோ அப்போனா தான் அந்த எதிர்க்கு ஒரு வண்டி என் கிட்ட வரதுக்குள்ளே நான் ஓவர்டேக் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நான் வண்டி அசால்ட்டாக சொல்கிற பேச்சு கரெக்டாக கேட்குது. கான்ஃபிடெண்ட்டாக நான் போயிட்டு திரும்பறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கழிச்சு தான் எதிர்க்கு அந்த வண்டி வந்து கிராஸ் ஆகுது. அவ்வளோ ஸ்பீடாக அப்படியே எனக்கே பெரிய ஃப்ளைட்டு வண்டி ஃப்ளைட்டு ஊன்னு அப்படியே எடுக்குதுங்க. இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் ஆகுமா, ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் ஆகுமா, வீலில் கண்ட்ரோல் ஆகுமா கூட 100% கான்ஃபிடெண்ட்டாக அது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியுது. இதுதான் விஷயம். இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி சான்ஸ் நேற்று மட்டும்தான் இதை ட்ரை பண்ணேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை. அதுவும் நைட் டைமில் வண்டிலாம் சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு பார்த்தேன். ஒரு தடவை இந்த டெஸ்ட் அனுபவிச்சிட்டு இல்லை, இது ஓவர்டேக் பண்ணி செய்கிறது சேஃபாக என்ன கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா கிடையாது. இது இருக்க வண்டி வந்துன்னே இருந்தால் பண்ணவே கூடாது. குருட்டில் சந்து கிடைக்குது பூந்து போகுது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருப்போம். லாரிக்காரனுக்கு கரெக்டாக எட்டி பார்த்துட்டே இருப்போம். இதுக்கு வண்டி வந்துகிட்டே இருக்குது. எங்கேயோ ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5-6 வண்டி வருது, அதுக்குள்ளே போயிடலாம் கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இது ரிஸ்க்கு தான். பட் ஆனால் ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. பட் இது சேலஞ்சிங்கில் சேஃப், நம்ம குடும்பம் இருக்குன்றது சேஃப் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகே, அதுக்கு இந்த வண்டி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவார். பட் பெட்ரோல் டீசல் வண்டினா கொஞ்சம் அந்த ஃபியூலை உள்ளே தள்ளி அது இன்ஜின் ஒர்க் பண்ணி அதை வந்து பவரை வந்து கன்வெர்ட் பண்ணி வீலுக்கு கொடுத்து அந்த வீலை ரெஸ்பான்ஸ் பண்ணி ஊன்னு எடுத்துன்னு போகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டம்தான். அதை விட இது கிட்டத்தட்ட ஒரு 50 times 70 times மோர் தென் அந்த டார்க்கு கொடுக்குதுன்னு சொல்ல வரேன். நார்மல் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை விட 100% சார்ஜ் ஃபுல். ஓகே, என் வீட்டில் சோலார் என்னோடய ஞானி ஹவுஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு என் பர்சனல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போது திடீர்னு வந்தால் ரிலாக்ஸ் இங்கே சார்ஜ் போடணும். ஏற்கனவே இப்போ ஒரு 5000 rupees நான் டாப்அப் பண்ணேன். ஓகே, ஏற்கனவே ஒரு 900 rupees இருந்தது. ஒரு 3 ரூபா 5 ரூபா கம்மி இல்லாமல் பேலன்ஸ் பார்த்துக்கணும்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக உள்ள இடத்துல கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஜியான் ஆகட்டும், ரிலாக்ஸ் ஆகட்டும், இவங்களாம் பார்த்தா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க, ஆல்மோஸ்ட் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சிங்கராக வந்து நான் பணத்தை வந்து போட்டு வச்சணும். அந்த நேரத்தில் போயிட்டு இல்லைன்னா கடைசி நேரத்தில் அழுவக்கூடாது. ஓகே, ஏற்கனவே பார்த்தா பேமெண்ட்டில் பார்த்தோம்னா பேமெண்ட் மோடு உள்ளே போனாக்க தெரிஞ்சிடும் சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு. என்னன்னாக்கா திருவண்ணாமலை அங்கே ஏசி ஆன் பண்ணது, நாங்கள் உள்ளே அங்கே ரிலாக்ஸை சார்ஜ் போடும்போது கூட உள்ளே ஏசி ஆன் பண்ணி உள்ளே உட்காந்தோம். ஏசி ஆஃப் பண்ணவே இல்லை, கண்டினியூஸாக ரன்னிங் ஏசி. போன வாட்டியாவது ஏசி ஆஃப் பண்ணிட்டு பேனிக்கில் கொஞ்சம் யோசிச்சு, இந்த வாட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 150% வந்து தேவைப்படுது திருவண்ணாமலையிலேருந்து சென்னை வரணும்னா. அப்படின்னா கிட்டத்தட்ட அது 45 kWh வந்து பேட்டரி இருந்தாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 100% நான் சார்ஜ் பண்ணேன், திடீர்னு வரும்போது 50% காலி. ஸோ இப்போது திருப்பியும் திண்டிவனத்துலேருந்து இப்போ எடுத்து இருக்கேன். வீட்டுக்கு போகிறது தாம்பரம் ரீச் ஆகிட்டேன். 39%, 40% இப்போ பேட்டரி இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 20% 25% காலி ஆகும். ஸோ அப்படி பார்த்தா கூட எனக்கு வந்து ஒரு 25% 20%ல் ரிசர்வ் இருக்கும். 45 kWh பேட்டரின்றது இப்போ நெக்ஸானில் வந்துட்டுருக்கு இல்லையா, அப்போ மோர் தென் சஃபிஷியன்ட்.
ஒரே சிங்கிள் ஸ்விட்சில் வரலாம், இங்கே சார்ஜ் போடாமல் வரலாம்னு சொல்ல வரேன். பாசிபிள். பேட்ரி விலை தான் கம்மி ஆகிடுச்சின்னு வெஹிக்கிள் விலை கம்மி பண்ணால் பரவாயில்ல, இந்த ஸ்கீம் எதாவது கொடுத்தா பரவாயில்ல. சோலார் போடவும் ஸ்கீம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டு, இதுக்கும் ஸ்கீம் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா இவனுங்க ஸ்கீம் கொடுக்க என்ன பண்ணுறானுங்க, எம்ஆர்பி ஏற்றி விட்டுறாங்க. ஏதாவது ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் சின்னதாக மச்சம் வச்ச மாதிரி ஏதாவது சின்னதாக டெக்னாலஜியில் இதை பண்ண அத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதே ஜனங்க நம்பி என்ன பண்ணுது. பெரிய வித்தியாசம் ஒன்றுங்க. நம்மளுக்கு வேண்டியது என்ன, பேட்ரி மட்டும்தான் பார்க்கணும். வேறு எந்த ஒரு இப்போ வேறு சன்ரூஃப் இருக்குது, வேறு சன்ரூஃப் இருக்குது. ஒரு நாள் கூட சன்ரூஃப் நான் வந்து வெஹிக்கிள் வாங்கினதுலேருந்து பெருசாக உபயோகப்படுத்த கிடையாது. யாருக்காவது பக்கத்தில் உட்காந்து காமிச்சா உண்டு, ஏன் பாருங்கள் சன்ரூஃப் பாருங்கன்னு காமிச்சா தான் உண்டு. நானும் உபயோகப்படுத்துறதே கிடையாது. ஒரு நாள் கூட இதில் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். இது சொல்கிறேன், நான் பண்ணி பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் வந்து 100% வேஸ்ட். இதுக்காக 50,000 75,000 அதிகமாக கொடுக்குறதுன்றதுலாம் வேஸ்ட். அதே மாதிரி லோக்கலில் சுத்த மட்டும்தான் இந்த 17 kWh பேட்டரி 22 kW. நல்லா புரிஞ்சுங்க, லோக்கலில் தான் போகிறேன்னா தான் பணம் கம்மியாக இருக்குன்னு நான் வாங்கிடக்கூடாது. பட் இந்த டியாகோ ஈவி எம்ஜி காமெட்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் வாங்கவே கூடாது. லோக்கலில் சுற்றுறதுக்கு ஓகே, சூப்பரான வண்டி இல்லைன்னு சொல்லலாம். அவுட் ஸ்டேஷன் போனோம்னா மினிமம் 45 kWh பேட்டரி இருந்ததுன்னா அது பெஸ்ட்டு. இப்போ வர வண்டி எல்லாமே அப்படி தான் இருக்குது. மொத்தம் பாரு 896 கிலோமீட்டர் 897 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். இப்போ எடுத்து சென்னை இப்போ சென்னையிலேருந்து எடுத்து பெங்களூர் போய் மொத்தம் 39,000 கிலோமீட்டரா? என்னவா ஆக மொத்தம் 39,000 கிலோமீட்டரா? ஆமாம் டோட்டல் கிலோமீட்டர் 39,471. புரியுதா? ஏசிலாம் போட்டபடியே இருக்கு. அப்படியே இப்படி திரும்பணும் போல காரை. அது அதே வந்துடும். அந்த மாதிரி லூஸ் டைப் தான் அது. அது வர மாட்டேங்குது. அதில் டைட்டாக ஓடும் போது தான் பாப்பா வரும். இப்போ நிற்கும் போது பாப்பா வரும். வருதே.